சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம சமுதாயத்தோட ஒரு அற்புதமான நம்பிக்கை. இப்போ ஏன் அதை இங்கே சொல்றேன் அப்படின்னா, கூட்டு வழிபாடு. ஒரு எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 100 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு நாள் ஒரு மந்திரத்தை 108 தடவை சொன்னா சுவாமிக்கு உயிர் வரும் அப்படின்னா, 100 பேர் சேர்ந்து 107 தடவை சொன்னா அப்ப எத்தனை எவ்வளவு பெரிய சக்தி, அது ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கக்கூடிய மனதால் இருக்கு. அதான் கூட்டு வழிபாடோட ஒரு அற்புதமான சிறப்பு. ஒரு சிவாச்சாரியார் உட்கார்ந்து 108 தடவை ஒரு கணக்கு மந்திரம் சொன்னார்னா சுவாமியோட உயிர் தகவல் வரும், சுவாமியோட சக்தியும் தகவல் வரும். அந்த தகவலை சாமி கீழே வச்சுட்டோம்னா 12 வருஷம் சாமியோட சக்தி எங்கேயும் போவாங்கன்றதான் இது சமுதாயத்தோட நம்பிக்கை. ஒரு சிவாச்சாரியார் ஒரு தடவை 107 தடவை மந்திரம் சொல்லி ஒரு தகவலை வச்சு 12 வருஷம் சாமி நமக்கு அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 100 பேர் உட்காந்துருக்கோம். 100 பேர் உட்காந்து 108 தடவை மந்திரம் சொல்லணும். அப்ப எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய வைரேஷன் கருத்தை உருவாக்க முடியுங்களா? கற்பனை பண்ணி பார்க்க முடியாமனால அப்படிப்பட்ட இறைசக்தி ஒரு வைப்ரேஷன் உள்ளாத இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். சரிங்களா? ஒரு 50 மணி நேரம் புரிஞ்சிச்சா நான் சொல்ல வர்றது என்னன்னு? சுவாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ண போறோம். ஒரு ஆள் சொல்ற 108 மந்திரத்தில் ஒரு அற்புதமான சக்தி உருவாகிற ஒரு ஆலயத்துல 100 பேர் சேர்ந்து 108 மந்திரத்துக்கு மேற்பட்ட மந்திரங்கள் சொல்ல போறோம். அது சொல்லும் பொழுது ஏற்கனவே 50 வருடத்திற்கான ஒரு இறைசக்தியானது அந்த ஆலயத்தில் இந்த ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அப்படிப்பட்ட அந்த வைப்ரேஷன் உருவாக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அமைதியாக தியானம் பண்ணி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல் எதிர்க்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடங்களும் வேண்டுதல் தான். ஒரு வேண்டுதல் நிறைவேறும், அடுத்த வேண்டுதல் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா வேண்டுதலும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சுவாமி நீங்க என்ன வேண்டுனாலும் கொடுத்தார். ஆத்மார்த்தம் சொல்லக்கூடிய நிலை நம்பிக்கையோட இந்த வேண்டுதல் இருக்கிறோம். இறைவன் நீங்க என்ன கேட்டாலும் கேட்கிறாரு. ஆனா தன்னையும் உங்களை சொல்ல மாட்டாரு, சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்றது உங்களுக்கு கேட்காது. ஏன் கேட்காதுன்னா நம்ம அந்த மனசு முன்னதையும் பார்ப்போம். இவ்வளவு ஒரு 3/4 மணி நேரம் இந்த பூஜை பண்ண போறோம். ஒரு நேரம் நான் சொல்றதை கவனமா கேட்டு அந்த இறை சக்தியோட ஒன்றி 3/4 மணி நேரம் நீங்க அமைதியா இருங்க. அந்த 3/4 மணி நேரம் முடிஞ்சோட அந்த அம்மா சொல்றது உங்களுக்கு காது விளைவுன்னு அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா அமைதியா இருக்கணும். அந்த மனம் வந்துடணும். சுவாமி நமக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த நம்பிக்கை வரணும். அப்படிங்கும் போது இறைவனை நீங்க கேட்குறீங்க. இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதை கேட்டாலும் தரன்னு சொல்ல மாட்டாரு, தந்தைன்னு சொல்ல மாட்டாரு. ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் தான் சொல்லுவாரு. ததாஸ்துன்றது சமஸ்கிருத வார்த்தை. அப்படியே ஆகட்டும், ஆமா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்லுவார். அப்படி எதை கேட்கிறீங்களோ அவர் என்ன சொல்றாரு? திருப்பி அப்படியே ஆகட்டும் தான் சொல்லுவார். என்னவும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வாழணும் முன்னாடி வச்சிருக்காங்க. அதோட அர்த்தம் இதுதான். இறைவனுக்கு முன்னாடி நீங்க எதை கேட்டாலும் இறைவன் ததாஸ்து அப்படின்னு சொல்றாரு. ததாஸ்துன்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ நமக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கேட்கணும். அதை தேவையில்லாத பேச்சுக்கள் பேசணும் அப்படின்னா அதெல்லாம் அவர்களாக விடும். அதுக்கும் அவர் ததாஸ்துன்னு தான் சொல்லுவார். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்போம். பெரிய கோயிலுக்குலாம் போகும்போது ஒரு புதுசாக ஒரு செருப்பு வாங்கிட்டு இருப்போம். வாசலுக்கு வெளியே கலட்டி வச்சுட்டு உள்ள போய் சாமி கூட போகிறோம். நம்மளால பேசாமல் சாமி கொடுக்குறது தான் உண்மையாக இருக்காது. அது நிலப்பெல்லாம் என்ன இருக்கும்? செருப்பு காணாமல் இருக்கக்கூடாது, செருப்பு காணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குமா? வெளியில பார்த்தா செருப்பு காணாமல் போயிருக்கும். நிறைய பேருக்கு அனுபவம் இருந்திருக்கான். ஏன்னா நீங்க சாமிகிட்ட வேண்டும் போது என்ன நினைச்சிட்டீங்க? செருப்பு காணாமல் போயிடும். அது போயிட்டு அவர் அப்படியே சொல்லிடுறாரு. அப்படின்னா போயிடும். சரிங்களா? அதனால சொல்றது இறைவனுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அதை நினைங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு சிரிப்பாக இருந்தாலும் ஒரு அற்புதமான விளக்கத்துக்காக சொன்னேன். ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி சிறப்பு காணாமல் வச்சு காணாமல் வச்சு. ஆனால் நம்ம பேசாத ஒரு சாமி கொடுத்தா நம்ம பேசாமல் இருக்கோம். அது மாதிரி தான் எல்லாமே என்ன தேவையோ அதை கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் குழந்தை படிக்கணும், கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், தொழில்நுட்ப வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அப்படி எத்தனையோ ஒரு வேண்டுதல் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம நினைச்சிக்கிட்டே இருக்கலாம்ல. நம்ம வேலை எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ பேசணும்லாம் பேசக்கூடாது. இங்கே அந்த காலையில் போயிட்டு விடலாம். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு என்ன தேவையோ கேட்கணும். அடுத்து அப்படின்னா ஒரு சின்ன பேசினா அந்த நேரம் பேசிடுவோம். எனக்கு காயை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, நான் பேசுகிறேன். அடுத்து அப்படி என்னன்னா, இந்த பூஜையை செய்யும்போது
நாங்கள் என்ன செய்ய சொல்றோமோ அதை செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து பூ போடுங்க அப்படின்னு சொன்னால் பூ போடணும். தண்ணி எடுத்து கையில் ஊற்றிக்கணும்னா ஊற்றிக்கணும். மஞ்சள் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கணும். என்ன செய்யணுமோ செய்ய சொல்றோமோ செய்யணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் வழிகாட்டுறதை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியை உட்காந்துருக்கீங்க. இப்போ திருவிழாவோட தத்துவம் என்ன அப்படின்னா ஆரம்ப கால வழிபாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஜோதி வழிபாடு. ஆரம்பத்தில் விக்கிரகங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வழிபட்டோம், ஜோதி வழிபட்டோம். ஜோதினா சூரியன், சந்திரன், அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிகளை தான் வழிபட்டோம். அந்த அதற்கு பின்னாடி விக்கிரகங்கள் வழிபாடு, சிலை வழிபாடுலாம் ஏற்பட்டது. வேலைகள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வழிபாடு இந்த ஜோதி வழிபாடு. அதனால வள்ளலார் கூட சொல்லுவார், அறுபெரும் ஜோதி, அறுபெரும் ஜோதி, தனிப்பெரும் கருமை, அறுபெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார். ஜோதி வழிபாடு தான் முக்கியம். அந்த பூர்வீகத்தில் தோன்றல ஆதி மனிதன் இருக்கும்போது நம்ம வழிபட்டால் தான் ஜோதி. அந்த ஜோதி வழிபாடோட தொடக்கம் தான் விளக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அப்பாற்பட்டு இப்போ நம்ம அந்த ஜோதி வழிபாடில் உட்காந்துருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லி அழைக்க போகிறோம், சுவாமியை வந்து கூப்பிட போகிறோம். நம்ம செய்கிற பூஜைகளையும் நம்ம சொல்கிற மந்திரங்களையும் நம்ம ஆத்மார்த்தமாக ஜீவிக்கிறதையும் இந்த இறைவன் வந்து இந்த ஜோதி ரூபமாக விளக்கில் எழுந்துட போகிறாங்க. சரிங்களா? அப்போ எழுந்தருளும் பொழுது இறைவனை கூப்பிட்டாச்சு பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இறைவனை சந்தோஷப்படுத்தணும். இறைவனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? வேதம் சொல்லலாம், பாட்டு படிக்கலாம், அவங்களுக்கு தேவையான நைவேத்தியங்களை வச்சு படைச்சு அவங்க சந்தோஷப்படுத்தலாம். அடுத்து என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம். யாரா இருந்தாலும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்கலை சொன்னா கூட அப்புறமா தன்னலான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஆர்வமான வார்த்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் எழுதி அடுத்து என்ன அப்படின்னா எந்த ஒரு முறை செஞ்சாலும் கிரியைன்னு சொல்லுவாங்க. கிரியைன்னா செய்முறையும் முக்கியம். மதம் மட்டும் முக்கியம் இல்லை, பாடல் மட்டும் முக்கியம் இல்லை, செய்முறைகளும் முக்கியம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் அதாவது கிரியைன்னு சொல்கிறோம், சரியா கிரின்னு சொல்கிறோம். வேதத்தில் வந்து கிரின்னு சொல்கிறோம். கிரியைன்னா வேலை மட்டும் வச்சா பார்த்தாது, செய்முறைகளும் செய்யணும். அதுக்கு ஒரு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் போய் முன்னாடி இருந்து வணக்கம் சொல்கிறீங்க, சுவாமி வணக்கம்னு சொல்கிறீங்க. கையை பின்னாடி வணக்கம் சொன்னீங்கன்னா வணக்கத்துக்கு மரியாதை இருக்கா? சரி, வணக்கம் சொல்லிட்டீங்க. ஆனால் கையை வெளியே எழுதிட்டீங்க, பின்னாடி எழுதிட்டீங்க. அப்போ அந்த வணக்கத்துக்கு மரியாதை இல்லை. அடுத்து வணக்கம் வாயினால சொல்லாமல் சும்மா ஒரு கையெழுத்து கும்பிட்டுருக்கீங்க, கேள்வி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ சொல்கிறதும் முக்கியம், செய்கிறதும் முக்கியம். அதே மாதிரி தான் பூஜைங்க. முதல்ல சொல்லும்போது சொல்கிற இடத்துல தண்ணி விடுங்கன்னா தண்ணி விடுங்க, தூக்கம் காட்டுங்கன்னா காட்டு, குங்குமம் வைங்கன்னா வைக்கணும், வெள்ளி வைங்கன்னா வைக்கணும். சரிங்களா? எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிங்களா? செய்யக்கூடிய கரெக்டாக செஞ்சிடலாமா? உங்களுக்காக நீங்கள் செய்யப்படக்கூடிய. சரிங்களா? அதனால உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறதுக்காக வேண்டுதல் நல்லா நினைச்சுங்க. முதலாவதாக பூஜையோட மெத்தடில் ஒரு சின்ன நல்லா சொல்லிடலாம். முதல்ல வந்து சங்கல்பம்னா உறுதிமொழி. நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுக்காக செய்ய போகிறோம், என்ன வேண்டுறதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பிள்ளையார் பூஜை பண்ணணும். விநாயகர்களை எல்லாம் தடை செய்யக்கூடிய விநாயகனை முதல்ல பூஜை பண்ணணும். அடுத்து விநாயகரோட அனுகிரகம் வாங்கிட்டு பிரதான பூஜைன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட பூஜை பண்ண போகிறோம். அதனால எல்லாரும் சிறப்பாக பண்ணுங்க. இந்த அமைதி கடைசி வரைக்கும் ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. இடையில உங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் சொல்லப்படும். இடையில வந்து உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கையை மட்டும் விட்டுங்க. திருத்தொண்டர்கள் நிறையா இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் மனசார தியானம் பண்ணிக்கோங்க.